சென்னை எண்ணூர் சத்தியவாணி முத்துநகர் பகுதி. சாமியானா பந்தல் போடப்பட்டிருக்கும் அந்த வீடு அன்று சாவு வீடாக மாறியிருந்தது. மண்மூடி மறைக்கப்பட்டிருக்கும் அந்த இரத்தக்கரைகளுக்கு மட்டுமே அந்த கொடூரம் தெரியும். நடந்திருப்பது ஒரு பயங்கர கொலை. இந்த வீட்டில் வசித்து வந்த மூதாட்டியை மர்ம நபர்கள் வெட்டிச் சரித்துள்ளனர். கொல்லப்பட்டவர் பாக்கியம். 65 வயதான இவர் அதே பகுதியில் வட்டி பிசினஸ் செய்து வந்திருக்கிறார். இவரது பிள்ளைகள் திருமணமாகி திருவொற்றியூரில் செட்டில் ஆகிவிட்டனர். இந்த நிலையில்தான் சம்பவத்தன்று இரவு வீட்டு வாசலில் அமர்ந்திருந்த பாக்கியத்தை பைக்கில் வந்த 3 பேர் கொண்ட மர்ம கும்பல் ஒன்று கத்தியால் சரமாரியாக வெட்டிவிட்டு தப்பிச் சென்றுள்ளது. இதனை கண்டு பதறி அடித்து ஓடி வந்த அக்கம் பக்கத்தினர் இரத்த வெள்ளத்தில் உயிருக்கு போராடிய பாக்கியத்தை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள். ஆனால் அங்கே சிகிச்சை பலனின்றி மூதாட்டி பாக்கியம் பரிதாபமாக இறந்து போயிருக்கிறார். இந்த தகவல் அறிந்து வழக்கு பதிந்த போலீசார் மூதாட்டியின் கொலைக்கான காரணத்தையும் குற்றவாளியையும் கண்டறிய விசாரணையில் இறங்கியிருக்கிறார்கள். அப்போதுதான் பேரனுக்கு போட்ட ஸ்கெட்ச் ஆள்மாறி மூதாட்டியின் உயிரை காவு வாங்கியிருப்பது தெரிய வந்திருக்கிறது. ஆம், பாக்கியத்தின் பேரன் மகி. 22 வயதான இவர் திருவொற்றியூரில் வசித்து வந்திருக்கிறார். இவர் மீது பல்வேறு குற்ற வழக்குகள் நிலுவையில் உள்ளன. இந்த நிலையில்தான் மகி ஒரு பெண்ணை காதலித்து வந்ததாக தெரிகிறது. ஆனால் அந்த பெண்ணை எண்ணூர் அண்ணா நகர் பகுதியைச் சேர்ந்த ஜீவராஜ் என்பவரும் காதலித்து வந்ததாக சொல்லப்படுகிறது. ஒரே பெண்ணை இருவரும் காதலிப்பது தொடர்பாக மகிக்கும் ஜீவராஜுக்கும் இடையே தகராறு ஏற்பட்டிருக்கிறது. அந்த தகராறு முற்றி சண்டையாக மாற மகி அவருடைய நண்பர்களான சந்தோஷ்குமார், விக்னேஷ் ஆகிய 2 பேருடன் சேர்ந்து ஜீவராஜை வெட்டியிருக்கிறார். இந்த வழக்கில் கைது செய்யப்பட்ட மூவரும் கடந்த 3 மாதங்களாக சிறையில் இருந்துள்ளனர். கடந்த வாரம்தான் ஜாமீனில் வெளியே வந்திருக்கிறார்கள். இந்த விஷயம் ஜீவராஜுக்கு தெரியவர மகியை தீர்த்து கட்ட திட்டம் போட்டு நண்பர்கள் இருவருடன் களத்தில் இறங்கியிருக்கிறார். ஏரியா முழுவதும் மகியன் கோவை தேடி வட்டமடித்துள்ளனர். ஆனால் அவர்கள் எங்கும் கிடைக்கவில்லை. இதையடுத்து சத்தியவாணி முத்துநகர் பகுதியில் உள்ள மகியின் பாட்டி பாக்கியத்திடம் விசாரித்திருக்கிறார்கள். அப்போது மூதாட்டி தனக்கு ஒன்றும் தெரியாது என கூறியிருக்கிறார். ஏற்கனவே கொலைவெறியுடன் இருந்த ஜீவராஜ் பாக்கியத்தை முறைக்க இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கிறது. இதனால் ஆத்திரமடைந்த ஜீவராஜ் பாக்கியத்தை கொன்றது விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. தொடர் தேடுதல் வேட்டையில் போலீசார் இந்த கொலை வழக்கில் தொடர்புடைய மீஞ்சூரைச் சேர்ந்த அஜய், செங்கல்பட்டைச் சேர்ந்த விக்ரம் ஆகிய இருவரையும் கைது செய்துள்ளனர். மேலும் தலைமறைவாக உள்ள ஜீவராஜை வலைவீசி தேடி வருகின்றனர்.